மேடம், இதான் மேடம் டான்ஸ் கிளாஸ். காலையில மட்டும்தான் மேடம் கிளாஸ் இருக்கும், மற்ற நேரம்லாம் மூடிதான் இருக்கும். மேடம், இதுல நீங்க சைன் பண்ணணும் மேடம். என்ன மேடம், டீ குடிக்கலையா? ஆறி போயிருக்க. நான் வேணா இன்னொரு டீ வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்ல. என்ன மேடம், அந்த குழந்தை காணாம போன கேஸ நினைச்சு டென்ஷனா இருக்கீங்களா? நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அலசி பார்த்துட்டேன். எந்த க்ளூவும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. அந்த குழந்தைங்களோட அம்மா கிட்ட இன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்துருவாங்கன்னு சொல்லிருக்கேன். ஆனா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. மேடம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரையில இருந்தப்ப அங்க ஒரு காலேஜ் பொண்ண காணும்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் எங்களுக்கு ஒரு கைதி தானா வந்து ஹெல்ப் பண்ண வந்தான். இவனே ஒரு கைதி, இவன் எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நாங்கெல்லாம் அவனை கிண்டல் பண்ணோம். அப்பதான் அவன் ஒரு விஷயம் சொன்னான். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி மும்பை, தாய்லாந்துன்னு சப்ளை பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தை பிறந்ததும் மொத்தமா திருந்தி வாழணும்னு வந்து சரண்டர் ஆயிட்டான். அப்புறம் அவன் சொன்ன ரூட்ல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மேடம். அவன் சொன்ன மாதிரியே மும்பைக்கு கடத்திட்டு போக இருந்த 7 பொண்ணுங்களை காப்பாத்தணும்.